ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், எஸ்தர் சாப்டர் 4 and 5. எஸ்தர் 4 மற்றும் 5ஆம் அதிகாரம். யூதர்களை அழிப்பதற்கு கட்டளை பிறந்தது. எப்படி? இந்த அகாஸ்வேரு ராஜா ஆமானின் பேச்சை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நாட்டில் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்களோ எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதி மெசேஜ் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறாரு. இது தெரிஞ்ச ஜூஸ் அவங்களால தாங்க முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மை அழிப்பதற்கு ஒரு கட்டளை இருந்துச்சுன்னா நாம் எப்படி கதறுவோம், அழுவோம், புலம்புவோம். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கதறுதாங்க, எல்லாரும் புலம்புதாங்க, எல்லாரும் அந்த ரட்டு உடுத்தி அந்த சாக் க்ளோத் போட்டு அந்த ஆஷஸ் மேலே உட்காந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் மோர்னிங். அது வந்து ஒரு புலம்பலுக்கு ஒரு அடையாளமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. இந்த செய்தி மொர்தெகாய்க்கு தெரியுது. என்ன செய்தி? இந்த யூதர்களை அழிப்பதற்கு லாஸ் அல்லது கட்டளை பிறந்தது அப்படிங்கிறத தெரிஞ்ச இந்த மொர்தெகாய் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உடுத்திருந்த அந்த சால்வையை கிழிச்சு மகா சத்தத்தோடு அலறலோடு அந்த பட்டணத்தின் நடுவில் என்ன பண்ணுறான், தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாரு. யாரு? இந்த மொர்தெகாய். When Mordecai heard of Haman's plan to kill the Jews, he tore his clothes, put on sackcloth and ashes, and went around the city wailing loudly and bitterly. நகரத்தை சுற்றிலும் கதறி மனம் கசந்து அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ இப்படிப்பட்ட செய்தி யாருக்கு தெரிய வருது? இந்த எஸ்தருக்கு தெரிய வருது. உடனே எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு மாற்று வஸ்திரம், வேறு அவங்களுக்கு கார்மெண்ட்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்தாங்க, இதை வந்து மொர்தெகாய்க்கு கொடுங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டு மாற்று வஸ்திரம், சரியா, அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து அவர் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ அதை வாங்குறதுக்கு இந்த மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. எனக்கு இது வேண்டாம். அவர் இருக்கிற அந்த துக்கத்தில் அந்த புது ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு அவர் ஆயத்தமாக இல்லை. உடனடி அவர் என்ன பண்ணுறாரு, ரிட்டன் அனுப்பி விட்டுருந்தாரு. இப்போ தான் எஸ்தருக்கு ஒரு டவுட், இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் இவங்க இந்த க்ளோத்தை வாங்கலை, இந்த கார்மெண்ட்டை வாங்கலை. அப்போ அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெரியணும். அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அந்த ஹாத்தாக் அல்லது அந்த ஆத்தாக் அப்படிங்கிற அந்த பேலஸில் ஒரு முக்கியமான நபரை அந்த மொர்தெகாய் கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மொர்தெகாய் கிட்ட போங்க, என்ன பிரச்சனை, என்ன துக்கம், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு அறிவிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தாக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ஆத்தாக் அங்கே போகிறாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு. கேட்கும் பொழுது மொர்தெகாய் இந்த ஆத்தாக்கு பதில் சொல்கிறார். என்ன மாதிரி? இந்த மாதிரி இந்த ஆமான் மூலமாக இந்த யூதரை அழிப்பதற்கு இந்த அகாஸ்வேரு ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, கட்டளை போட்டிருக்காரு. இதிலிருந்து நாங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்தர் நினச்சாதான் முடியும். அப்போ அந்த எஸ்தர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு நல்ல சமயம் கிடைக்கும் போது ராஜா கிட்ட போய் என்ன பண்ணணும், எங்களுக்காக ப்ளீடு பண்ண சொல்லுங்க. எப்படி அந்த எஸ்தர் ராஜா கிட்ட போயிட்டு கேட்டாங்கன்னா நிச்சயமா இந்த கட்டளையை அந்த ராஜா என்ன பண்ணிடுவாரு, மாத்திடுவாரு, எங்களுடைய உயிர் தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த மொர்தெகாய் அந்த ஆத்தாக்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இந்த ஆத்தாக்கு வந்து இப்போ எஸ்தர் கிட்ட பேசும்பொழுது எஸ்தர் என்ன ஆன்சர் பண்ணுறாங்க தெரியுமா? ராஜாக்குள்ள பர்மிஷன் இல்லாமல், ராஜாக்குள்ள இன்விடேஷன் இல்லாமல் யாரும் ராஜா முன்னாடி போய் நிற்க முடியாது. அப்படி ஒருவேளை நம்ம ராஜா முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னு சொன்னால் அவர் கையில் இருக்கிற அந்த செங்கோலை நீட்டினா மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும். அதர்வைஸ் அந்த இடத்துல யார் போய் நின்னாலும் சாக வேண்டும், கொன்றுவாங்க. அதனால் என்ன 30 நாளுக்கு அந்த இடத்துல நான் அழைக்கப்படவில்லை. 30 days எனக்கு இன்விடேஷன் கிடையாது, அதனால் நான் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்தர் மொர்தெகாய்க்கு பதில் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ இந்த செய்தியை மொர்தெகாய் கேட்டதும் மொர்தெகாய்க்கு எஸ்தருக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் அழிஞ்ச பிறகு நீ மாத்திரம் தப்பலான்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, கொஞ்சம் கூட மனசில் நினச்சிடாத. ஒருவேளை
நீ மௌனமா இருந்தால், நீ சைலண்டா இருந்தா எங்களுக்கு சகாயம் ஆண்டவர் வேற இடத்துல இருந்து அனுப்புவாங்க. Esther words were reported back to Mordecai. He sent her back this message: don't think because you live in the palace, you alone of all the Jews will escape. If you remain silent, the Jews will perish. Who knows? But you have been chosen as queen to help us at this time. அப்போ மொர்தெகாய் என்ன சொல்ல பண்றாரு, நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா எங்களுக்கு வேற இடத்துல இருந்து என்ன வரும், ரட்சிப்பு சகாயம் எல்லாம் கிடைக்கும். அதனால நீங்க மட்டும் தப்பிச்சு நாங்கெல்லாம் அழிவோன்னு சொல்லி நீங்க மனசுல கொஞ்சம் கூட நினைச்சிடாதீங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்களை இவ்வளோ பெரிய ராஜாத்தியாக, இவ்வளோ பெரிய ராணியாக ஆக்குனதுக்கு காரணமே எங்களை காப்பாற்றுவதற்காக கூட இருக்கலாம். நீங்கள் இந்த குயின் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருப்பதே எங்களை சேவ் பண்ணுறதுக்காக, எங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கலாம், ஆண்டவர் உங்களை அந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லி அனுப்புகிறாரு. இந்த செய்தியை கேட்டதும் இந்த எஸ்தருக்கு ஒரு துணிச்சல் வருது, ஒரு டேரிங் வருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா யூதர்களும் கூடி வாருங்க, எல்லாரும் சூசானுக்கு வாங்க, எல்லாரும் வாங்க, எங்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் சூசானுக்கு வாங்க. 3 days நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காக ஃபாஸ்ட் பண்ணி எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேதர் பண்ணுறாங்க. எஸ்தர் sent a reply to Mordecai: gather all the Jews in Susa to pray and fast for me. Don't eat for 3 days. I will pray and fast with you. Then I will go to the king, even though he has not summoned me. If I die, I die. எனக்காக உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களோடு கூட உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். 3 நாள் நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ராஜா முன்னாடி நான் போயிட்டு நான் பேசுகிறேன் உங்களுக்காக. ஒருவேளை என் உயிருக்கே பாதிப்பு வந்தாலும் நான் செத்தாலும் சாகிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய துணிச்சல், பாருங்க எவ்வளோ ஒரு தைரியம். பாருங்க, ராஜா இன்வைட் பண்ணாமல் யார் ராஜா முன்னாடி போனாலும் ராஜா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்க சாக தான் செய்யணும். பட் ராஜா இன்வைட் பண்ணாமல் நான் முன்னாடி போகிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, துணிச்சலாக டிசிஷன் எடுக்காங்க. பாருங்கள், நவ் இட்ஸ் அ 3rd day, 3வது நாள். எஸ்தர் என்ன பண்ணுறாங்க, ராஜ வஸ்திரம், அந்த குயின் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை உடுத்துட்டு அவங்க ராஜா முன்னாடி விதவுட் இன்விடேஷன் அவங்க போய் நிற்கிறாங்க. ராஜா பார்க்குறாரு, இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்கிற அந்த செங்கோலை நீட்டுறாரு. ஸோ இப்படியாக ராஜாவின் கண்களில் அந்த எஸ்தருக்கு தயை கிடைத்தது. அந்த எஸ்தருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல ஏற்படலை, யாரும் ஒன்றும் செய்யலை. சரியா? இப்போ ராஜா எஸ்தர்கிட்ட கேட்குறாரு, வாட் இஸ் யோர் ரிக்வஸ்ட்? உன்னுடைய விண்ணப்பம் என்ன? உனக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய கிங்டம்ல நீ 50% நீ கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க ரெடி. உனக்கு என்ன செய்யணும், நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் எஸ்தருக்குள்ள ரிக்வெஸ்ட்டை கேட்குறாரு. பட் எஸ்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ராஜாவையும் அந்த ஆமானையும் ஒரு ஃபீஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. நான் ஒரு ஃபீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள யார், இந்த எஸ்தர் இன்வைட் பண்ணுறாங்க. எஸ்தர் இன்வைட் பண்ணுற மாதிரியே அந்த ஃபீஸ்ட்டு ரெடி. இப்போ அந்த ஃபீஸ்ட்டுக்கு அந்த ராஜா அண்ட் ஆமான் இவங்க 2 பேரும் என்ன இருக்காங்க, அந்த விருந்துக்கு போயிருக்காங்க. இப்போ அந்த விருந்துக்கு போன இடத்துல ராஜா கேட்குறாரு, மறுபடியும் கேட்குறாரு, வாட் இஸ் யோர் ரிக்வஸ்ட்? உன்னுடைய காரியம் என்ன சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த யூத ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் என்ன பண்ணுவேன், ராஜா முன்னாடி போய் நின்று நான் இந்த ஜனங்களுக்காக பேசுவேன்னு சொல்லி டேரிங்காக போகிறாங்க. பாருங்க, துணிச்சலோடு போகிறாங்க. பாருங்க, எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க. 3 days எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க போயிட்டு ராஜா கிட்ட பேசுகிறாங்க. ஒரு சட்டத்தை மாற்றுவது, ஒரு லாவை சேஞ்ச் பண்ணுறது, இட்ஸ் நாட் ஈஸி. அதை திருத்துறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. பட் இந்த யூதர்கள் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் இந்த எஸ்தர் தனி ஒரு நபராக அந்த ராஜாவை சந்திப்பதற்கு புறப்பட்டு செல்கிறாள். அவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி அந்த ராஜாவின் கண்களில்
தயை கிடைத்தது. அவர் உடனடியாக என்ன பண்ணுறாரு, அந்த செங்கோலை உயர்த்துறாரு. அவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஆகலை, யாரும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்கவில்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், சரியா? இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒரு மானிட்டராக இருக்கிறீங்க, இல்லை கிளாஸ் லீடராக இருக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, உங்கள் கிளாஸில் உள்ளவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் வந்து என்ன பிரச்சனைனாலும் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தான் அதை கொண்டு போய்ட்டு யாருக்கிட்ட போய் சேர்க்கணும், அந்த டீச்சர்கிட்ட அல்லது ஹெட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் தான் அந்த மெசேஜை கொண்டு போகணும், சரியா? அப்போ எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்தையும் நம்ம போல்டாக அல்ல டைரிங்காக போயிட்டு டீச்சர்கிட்ட பேச முடியாது, அல்ல சார்கிட்ட பேச முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான்லாம் உனக்காக பேச மாட்டேப்பா, நீயே போய் டைரெக்டாக டீச்சர்கிட்ட பேசிக்க அப்படின்னு சொல்லி சில நேரம் சிலவங்க என்ன பண்ணிடுவாங்க, கை விரிச்சிடுவாங்க. நீங்களே போய் பேசிக்கிடுங்க, நீங்களே போய் கேட்டுக்கிடுங்க, உங்களுக்கு என்ன பர்மிஷன் ரிக்வெஸ்ட் வேணுமோ அப்படின்னு சொல்லி. பட் இங்கே எஸ்தர் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் போகிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. சும்மா நம்ம ஃபாஸ்ட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்ட வேலை நடக்காது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ப்ரேயர் பண்ணுறாங்க. அதோடு கூட அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய செயலில் அவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் முக்கியம், ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் ஆக்ஷன். நம்ம எல்லோரும் ஒரு மாரல் ஸ்டோரி கேட்டிருப்போம். அது வந்து எல்லாருமே பேசுவாங்க, பட் ஆக்ஷனில் காட்ட மாட்டாங்க, சரியா? என்ன ஸ்டோரி? இந்த மைஸ் ஆர் ரேட் ஒரு பெரிய பேலஸில் என்ன பண்ணுமா, நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குமா. அப்போது இந்த பேலஸ் ஓனர் அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவார், இந்த மாதிரி இந்த ரேட்ஸ் மைஸ்லாம் சுற்றுறதை பார்த்ததும் என்ன பண்ணுறான், இதை பிடிக்க ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேட்டை கொண்டு வந்து அந்த பேலஸில் விட்டுருவார், சரியா? இப்போ இந்த கேட்டை பார்த்ததும் அந்த பேலஸில் இருக்கிற ரேட்ஸ்க்கு மைஸ்க்குலாம் ரொம்ப ட்ரபிள். நம்ம எப்படி இன்னும் ஃப்ரீடமாக இந்த பேலஸில் ரவுண்ட் அடிக்க முடியும், இந்த கேட் யாரை பார்த்தாலும் உடனே பிடிச்சி தின்றுத அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. உடனே அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் வச்சாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இந்த கேட் வார நேரம் நமக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ரேட் மீட்டிங்கில் ஒரு ரேட் ஒரு ஐடியா கொடுத்துச்சு. அந்த மாதிரி கேட் வரும்போது அதுக்குள்ளே கழுத்தில் பெல்லை கட்டி வச்சிட்டோம்னா என்ன பண்ணலாம், அது நடந்து வரும்போது நமக்கு சத்தம் கேட்கும், நம்ம ஓடி போய் என்ன பண்ணிக்கலாம், ஒழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. வாவ், குட் ஐடியா அப்படின்னு சொல்லி அந்த ரேட் மானிட்டர் அல்ல இந்த ரேட் லீடர் பாராட்டுச்சு. பட் ஒன் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? That is, who will bell the cat? யார் போறீங்க? உங்களில் யார் போய் நீங்கள் இந்த பூனைக்கு மணி கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. யாராலையும் முன்னாடி போக முடியலை, எல்லாருக்கும் பயம். ஸோ சும்மா பேச்சு தான், பட் செயலில் ஒன்றுமே கிடையாது. பட் இங்கே எஸ்தர், நான் போகிறேன், என்னுடைய ஜனங்களுக்காக பேசுகிறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலோடு போய் பேசுகிறாங்க. ஸோ அந்த துணிச்சலுக்கும் அந்த பேச்சுக்கும் அவங்க கேட்குற ஒரே ஒரு காரியம்தான். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த அருமையான நாளில் நம்ம எந்த ஒரு செயலை செய்யினாலும் நமக்காக ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணணும், நாமும் ப்ரேயர் பண்ணணும். அப்படின்னா மாத்திரம்தான் நம்முடைய காரியங்கள் சக்ஸஸாக முடியும் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 Thessalonians chapter 5 verse 25. Brothers and sisters, pray for us. 1 தெசலோனிக்கர் 5:25, சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிற முன்னுக்கூட்டி நம்ம என்ன பண்ணணும், ப்ரேயர். எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், சரியா? நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோம், இல்லை ஒரு ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேஷன் பண்ண போகிறோம், ப்ரேயர் ரிக்வெஸ்ட். எக்ஸாம் எழுத போகிறோம், ப்ரேயர் ரிக்வெஸ்ட். புது அட்மிஷனுக்காக போகிறோம், ப்ரேயர் ரிக்வெஸ்ட். புது வீட்டுக்கு போகிறோம், ப்ரேயர் ரிக்வெஸ்ட். புது கார் வாங்கியிருக்கோம், ப்ரேயர் ரிக்வெஸ்ட். எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபிக்க சொல்லி நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.